சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஃப்ரூட் சாலட்ங்க, அதுதான் போட போகிறேன். இந்த வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. ஸோ இந்த பழத்தெல்லாம் ஒன்றும் வீணாக்க வேணான்னு சொல்லிட்டு நான் நறுக்கி போட்டது ஒரு 10 வாழைப்பழம் 3 ஆப்பிளுங்க என்கிட்ட இருந்தது. அதை நறுக்கிட்டு அதில் உடனே தேனுங்க, நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேனை ஊற்றி மில்க் மேடுங்க, அது நல்லா இந்த மாதிரி கரண்டியால் ஒரு 2 கரண்டி மில்க் மேடு போட்டுட்டு பாலுங்க, ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சினாலும் சரி, இல்லை காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலும் சரிங்க. அதில் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் அதை 2 டேபிள் ஸ்பூனுங்க போட்டு அடுப்பில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டியால் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் திக்காகிடுங்க. இது இன்னும் ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி டைல்யூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியை குறைச்சி ஊற்றியோ பாலை குறைச்சி ஊற்றியோ இல்லை பவுடரை நிறையா போட்டோ நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னா அப்படியே மைதா மாவு பேஸ்ட் மாதிரி போய் பாத்திரத்தோடு அப்படியே அடியில் பிடிச்சிக்கோங்க. அதனால் நம்ம டைல்யூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பவுடரையும் போடணும், பாலையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகே, பாலை கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க, தண்ணியெலாம் எதுவும் கலக்காமல். அதனால் 1/2 லிட்டர் பேக்கெட்டுக்கு நம்ம நறுக்கி வைக்கிற பழத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மெஷர்மெண்ட்டு தாங்க. என்கிட்ட வெறும் வாழைப்பழமும் ஆப்பிளும் இருந்தது, நான் இதில் ஆட் பண்ணேன். இதில் என்னென்ன பழங்கள் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கொய்யா, பலாச்சொலை, கருப்பு திராட்சை ஆர் பச்சை திராட்சை, மாதுளம்பழ முத்துக்கள், இது ஸ்ட்ராபெரி இருந்தாலும் சேர்க்கலாம் நீங்கள், சப்போட்டா, பலாச்சொலை, இன்னும் மாம்பழம் சூப்பர். இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அடாடாடாடா 5 ஸ்டார்லாம் என்னங்க, அப்படியே பயங்கர ரிச்சாக இருக்குங்க. அதனால் என்ன பழம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பழங்களை எல்லாமும் சேர்த்து வச்சு நம்ம செய்யலாங்க. நம்ம வீட்டிலே ஒரு அக்கேஷன், ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு வெட்டிங் டே, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணியும் நம்ம சாப்பாட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை நைட்டு டின்னர் ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா டின்னரில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணலாங்க. இதே மெத்தட், இதே இன்க்ரீடியன்ஸ், பட் அளவுகளை கூட்டி குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸுங்க காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மத்தியானம் லஞ்சுக்காக இருந்தாலும் சரி, நைட்டு டின்னருக்கானாலும் சரி, இல்லை சும்மா கூட நம்ம ஈவினிங்லேயோ இல்லை நைட்லேயோ நம்ம சாப்பிட்ணுன்னா கூட இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இதெல்லாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் பழத்தில் சேருங்க. சூடாக இருக்கும்போது ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது இதோட சேர்த்துருங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு நீங்கள் வாங்க வேண்டியது 2 பொருள் தான், மில்க் மேடும் கஸ்டர்ட் பவுட்ரு. கஸ்டர்ட் பவுடர் நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குதுங்க. ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், மேங்கோ, வெண்ணிலா, நிறைய கிடைக்கிது உங்களுக்கு ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கி இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம ஹோம்மேடாக தயார் பண்ணி நம்மளும் சாப்பிட்லாம், நம்ம பசங்க, பேர பசங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. ஹைஜீனிக்காக நம்ம கையாலே நம்மளே ரெடி பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அதில் உள்ள அந்த சுகம், சந்தோஷமே ஒரு அலாதி தாங்க. ஓகே, நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பவுலில் வச்சு வித் ஐஸ்கிரீமோட நான் சர்வ் பண்ணுறேங்க. அப்புறம் இதில் ஸ்வீட்டுக்குங்க, நீங்கள் சர்க்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட்டு டேஸ்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரையை, அதே நேரத்தில் நம்ம நறுக்கி வச்ச
பழத்தோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி தேன் ஊற்றிருக்கோம், மில்க் மேடு ஊற்றிருக்கோம். அதனால் நீங்கள் சர்க்கரையோட அளவை சேர்க்கும்பொழுது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு முதல்ல குறைச்சலாக போடுங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி டைல்யூட்டாக இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்கங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கூலாகி நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. அப்பா அப்படியே ஒட்டுது நாக்கில் சூப்பராக. நீங்கள் தேன் நறுக்கின உடனே கலக்கணுங்க. அது எதுக்காகன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். பழங்கள் வந்து கருத்து போகாமல் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம தேனை நறுக்கின உடனே நம்ம ஆட் பண்ணுறது. தேனை ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுட்டோன்னே பழம் ஃபுல்லாக தேன் நல்லா பரவி கருத்து போகாமல் இருக்கும். ஃப்ரூட் சாலட்டும் நல்லா பளிச்சுன்னு அந்தமாரி வெள்ளையாக இருக்குங்க நல்லா. அதுக்காக தான் நம்ம இந்த தேனை வந்து சேர்க்குறது நம்ம. ஓகே, இப்போ முடிஞ்சு போச்சு ப்ராசஸ்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரூட் சாலட்டை. இப்போ பாருங்கள், காலையில் நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சது. இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நான் கரண்டியால் கலக்கி விட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்குது. அப்படியே பாறை மாதிரி இருந்ததுங்க. நான் கொஞ்சம் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும்னு நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரூட் சாலட்டை போட்டு மேலே வந்து அதே வெண்ணிலா ஃப்ளேவர் மரூன் ஐஸ்கிரீம், இந்த ஃபேமிலி பேக் இருக்கும் இல்லையா சின்னதாக, அதை போட்டிருக்கேங்க. இப்போ அப்படியே பாருங்கள், இந்த ஐஸ்கிரீமோடு அப்படியே எடுத்து வாவ் பா செம்ம ரிச்சாக இருக்குங்க. டேஸ்ட்டு அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல மைல்டான ஸ்வீட்டு ப்ளஸ் இந்த ஐஸ்கிரீமோட காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அருமையாக இருக்குது. என்னங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனி அக்கேஷ்னல் வீட்டுக்கு பாயசத்துக்கு பதிலாக இதை கூட நீங்கள் ஒரு இது ஒரு டெசர்ட்டாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தி சாப்பிட்லாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிடுங்க. எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. அப்போ தான் நானும் என் சேனலும் வளர முடியுங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியில் டெசர்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.